அனைவருக்கும் வணக்கம். ஆல் இஸ் வெல், ஆல் இஸ் வெல், ஆல் இஸ் வெல், ஆல் இஸ் வெல், ஆல் இஸ் வெல். ஏன்னா இந்த சட்டசபை நிகழ்ச்சியெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு எதனா ஒன்று ஆயிட போகுதுங்க. அதனால வந்து ஆல் இஸ் வெல், ஆல் இஸ் வெல், ஆல் இஸ் வெல், ஆல் இஸ் வெல்னு சொல்லிட்டு நீங்க வந்து டிவி ஆன் பண்ணி நீங்க பாருங்க. ஏன்னா டென்ஷன் ஆகும் உங்களுக்கு. அதான் அந்த அம்மா ஒன்று சொன்னாங்க பாத்தீங்களா, அந்த ஒரு எம்எல்ஏ ஒன்று சொன்னாங்க பாருங்க. எல்லாரும் ஆல் இஸ் வெல் சொல்லிக்கோங்க. ஆல் இஸ் வெல், ஆல் இஸ் வெல். எல்லாருமே ஆல் இஸ் வெல் சொல்லுங்க. நல்ல வேலை நீங்க மட்டும் சர்க்கார் பட போஸ்டர் கிழிக்காம இருந்திருந்தீங்கன்னா நாங்க எல்லாரும் இந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டோம். நீங்க சர்க்கார் போஸ்டர் கிழிச்சதுனாலதான் எங்க முதல்வர் வந்தாரு, தமிழ்நாட்டுக்கே நல்லதை செய்ய வந்தாரு. சோ ஆல் இஸ் வெல் சொல்லிக்கோங்க, எல்லாமே நன்மைக்கு தான். ஆல் இஸ் வெல், ஆல் இஸ் வெல் சொல்லிக்கோங்க சொல்லிக்கோங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா சர்க்கார் படத்துடைய பேனரை கிழிக்கலன்னா நான் இங்க வந்திருக்கே மாட்டோம். உங்களுக்கு எல்லாம் வந்து டென்ஷன் ஆகும். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, ஆல் இஸ் வெல், ஆல் இஸ் வெல் சொல்லிக்கன்னு சொன்னுங்க பாருங்க. நம்மளும் சொல்லிக்கலாங்க. ஆல் இஸ் வெல், ஆல் இஸ் வெல் சொல்லிக்கலாம். சொல்லிங்க ஆல் இஸ் வெல், ஆல் இஸ் வெல், ஆல் இஸ் வெல். நிகழ்ச்சிக்குள்ள போலாமா? ரோஸ்ட் பிரேஸ் சப்ஸ்கிரைபர்களுக்கு வணக்கம். கடுமையான நெருக்கடியில தான் உங்களுக்கு தொடர்ந்து வந்து வீடியோ போட்டுட்டு இருக்கோன்று உங்களுக்கும் நல்லாவே தெரியும். நம்முடைய சேனல் வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பு கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த QR கோடு மூலமாக உங்களுடைய பங்களிப்பை நீங்க கொடுக்கலாம். நன்றி. நம்மளாம் காலேஜ் படிக்கும் போதெல்லாம், சரி நம்மளாம் ஏன் இப்போ கூட வச்சுங்களேன், இப்போலாம் காலேஜ் படிக்கும் போது ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு கிறிஸ்மஸ், ஒரு நியூ இயர், இல்லை பொங்கல், தீபாவளி இதெல்லாம் வந்துச்சு. தீபாவளி அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் லீவு, பொங்கல் லீவு, கிறிஸ்மஸ் லீவு. அடுத்த நாள் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் டைம்லலாம் மிஸ் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் வந்து புது ட்ரெஸ் போட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா நாலாம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் முடிஞ்சவொடனே கிறிஸ்மஸ் லீவ் இருக்குல்ல, டிசம்பர் 26 என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் ட்ரெஸ் போட்டுவோம். இல்லை 26 லீவுனா 27 கிறிஸ்மஸ் ட்ரெஸ் போட்டு போவேன். எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா போட்டு போவாங்க. யார் யார் என்ன ட்ரெஸ் எடுத்தீங்க, சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் பேசிப்பாங்க, மச்சான் நம்ம 2 பேரும் எல்லாம் 3 பேரும் ஒரே ட்ரெஸ் போட்டு வரலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவோம். இல்லைன்னு பார்த்தீங்களா சில்ட்ரன்ஸ் டேவோ இல்லை எதுனா ஒரு காம்படிஷன் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாம் பார்த்து கலர் ட்ரெஸ்ல சொல்லுவாங்க. அப்போ என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒரே சேம் கலர் ட்ரெஸ்ல போட்டு வருவோம் இல்லையா? அந்த மாதிரி நம்ம போட்டு வந்து பழக்கம் உண்டு. ஆனா உலக வரலாற்றிலேயே நேத்து ஓனங்க, இன்னைக்கு பார்த்தோன்னா அந்த ஓனம் ட்ரெஸ் போட்டுனுவாங்க, நம்மளாம் மேட்சிங்கா உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு யார் உட்காந்துட்டு பார்த்தீங்கன்னா சட்டமன்ற உறுப்பினர்கள். இந்த போட்டு காட்டுவா போட்டவ பாத்தீங்களா எவ்வளவு அழகா உட்காந்துட்டு இருக்காங்க பாரு லைனா. அப்படியே இந்த ஓனம் ட்ரெஸ் போட்டு, ஏய் நீ பத்தி இந்த கலர் போட கட்டணும் வந்து பாரு, இந்த மாதிரி அழகா இருக்குல்ல, அழகா இருக்கும். ஓட்டு போட்ட மக்கள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, அழகா அவங்களும் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கச்ச இப்போ நான் பார்த்துட்டு இருக்கேன், விட்டு கவனிச்சிட்டு இருக்கேன், இவங்க ஏதோ சொல்ல போறாங்க செய்தி அப்படின்னு சொல்லிட்டு நான் பாரு நியூஸ் சேனல் பார்த்துட்டு இருக்கேங்க. ஒரு ஸ்க்ரால் பண்ணா ஒரு நியூஸ் வருது. அது என்ன நியூஸ்னா வேற யாருமே இல்லை, நம்மளுடைய தான். சூப்பரா பண்ணுவோம். அப்புறம் நியூஸ்லாம் போடுவாரு, மக்களுக்கு தேவையான செய்திகள்லாம் போடுவாங்க. சரின்னு சொல்லிட்டு என்ன காட்டுறாங்க, ஜூம் பண்ணி காட்டுறாங்கன்னு சொல்லிட்டு விட்டு பார்த்தா நம்மளுடைய கவுண்டம்பாளையம் எம்எல்ஏவை காட்டுறாங்க. எம்எல்ஏவை காட்டுற உடனே பார்த்தீங்கன்னா அது ஒரு பாட்டு வருதுங்க. இந்த பாட்டு நான் போடணும்னு வச்சுங்களேன் காப்பிரைட்ஸ் வாங்குவோம், காப்பிரைட்ஸ் அடிப்பாங்க. அதனால பார்த்தீங்கன்னா நானே பாடிடுறேன். அது என்னன்னு பாட்டுன்னு, தன்னானா தன்னானா தன்னானே தன தன்னானா 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 நானே ஏ தன்னா 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 தானே தன தானு சொல்லிட்டு ஒரு மியூசிக் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மியூசிக்கை செட் பண்ணி அவங்க முடிய பறக்குறது, அது பறக்குறது விட்டு மேலே ஒரு ஹெட்டிங் ஒன்று போட்டாங்க பார்த்தீங்களா, அக்கா எந்தக்கா பூ வச்சுக்கோங்க. அதாவது சட்டமன்றத்துல என்னெல்லாம் உன்னிப்பா கவனிப்பாங்க. ஆனா இங்க பாருங்க என்ன போடுறாங்கன்னா, இந்தாக்கா பூவை வச்சுக்கோங்க. ஓட்டு போட்ட மக்கள் என்ன பண்ணுங்க, ஓட்டு போட்ட மக்கள்லாம் நீங்களும் பூ வச்சுக்கோங்க. கவுண்டம்பாளையம் மக்களே, இவங்களை தேர்ந்தெடுத்து பூ வச்சுங்க. அதாவது இந்த மீடியாங்கெல்லாம் எப்படி எதெல்லாம் வந்து ஜூம் பண்ணி காட்டுறானுங்கன்றது நீங்க பாக்குறீங்களா? என்னங்க இது அநியாயமா இருக்குது. இது ஏங்க ஜூம் பண்ணி காட்டணும்? கலர் கலரா ஒரே ட்ரெஸ்ல போட்டு வராங்களாம், இவங்க வந்து பூ எடுத்து கொடுக்குறாங்களா, அப்படியே அவங்க வணக்கம் வைக்கிறாங்களா, என்னென்ன ஒரு இதுவா இருக்குங்க. சத்தியமா சொல்றேன், இந்த மாதிரி ஒரு சட்டசபையும் உலக வரலாற்றுல பார்த்ததே இல்லைங்க. அந்த மாதிரி இருக்குங்க. ஒரே சினிமாத்தனமா இருக்கு, சினிமாத்தனமா போயிட்டு இருக்குங்க. அதாவது பாருங்க, இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னா சட்டசபையில் பார்த்தா ஒரு மாண்பு இருக்கும், ஒரு நெறியல் வச்சிருப்பாங்க, ஒரு நெறி வச்சிருப்பாங்க. நெறி தான் நம்ம ஃபாலோ பண்ணணும், இதன்படி தான் ஃபாலோ பண்ணுறது இருக்குது. அதான் மாண்பு, இப்படிதான் நடக்கும், இப்படிதான் மாண்பு சட்டசபைனா இப்படிதான் நடக்கும். சரிங்களா? ஸோ அதுக்காக என்ன பண்றாங்கன்னா, சட்டசபையில பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவர், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நேபாளத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு பேரிடர் இருந்திருக்கு. வெள்ளத்தால பார்த்தீங்கன்னா பலரும் வந்து அடிச்சுட்டு போயிருக்காங்க.
இதுல தமிழர்களும் அடிச்சுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு தகவல் வந்துட்டு இருக்கு. ஸோ அதுக்காக ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம்ன்றதை யார் கொண்டு வரணும்னு பாத்தீங்கன்னா எதிர்கட்சியில இருந்து தான் கொண்டு வரணும். இதுதான் மாண்பு. சரிங்களா? எதிர்கட்சி தலைவர் வந்து தீர்மானம் வைக்கிறதுக்கு முன்னாடியே அங்கு உள்ள பாத்தீங்கன்னா அமைச்சர் ராஜ்மோகன் என்சி இதை பத்தி வந்து தீர்மானம் வைக்கிறாரு. அது எப்படி வந்து இவர் பதில் சொல்வாருன்றது தெரியல. இதுக்கு பாத்தீங்கன்னா சபாநாயகர் என்ன சொல்றாரு, என்னங்க நீங்க இது வந்து அவர் பேசிட்ட பிறப்பு நீங்க வந்து கவன ஈர்ப்பு தீர்மானம் வைங்க, நான் உங்களுக்கு நேரம் கொடுக்குறேன்றாரு. அது எப்படி ஒன்றும் புரியல. இவர் தான் ஃபர்ஸ்ட் வந்து கவன ஈர்ப்பு தீர்மானம் வைக்கணும், அதுக்கு வந்து அமைச்சர் என்ன பதில் சொல்றாங்களோ அதை கேட்டுக்கணும். கரெக்டா? இதுதான மாண்பு. ஆனா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தலைகீழ் நடந்துட்டு இருக்கு. தலைக்கீழ் நடந்துட்டு இருக்கு. ஆமாங்க, இது பாருங்க, இது வந்து யாருமே வந்து இப்படி யோசிச்சு கூட மாட்டாங்க. இது சம்பந்தமே இல்லாம ஸ்டார்டிங்ல இருந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தலைக்கீழா நடந்துட்டு இருக்கு. அதை பாருங்க, தமிழ்நாடு தலைக்கீழா மாறிடுச்சு மே 3ஆம் தேதிக்கு அப்புறம். இப்ப பாத்தீங்கன்னா சட்டசபையை தலைக்கீழா மாறி போச்சு. எது எங்க இருக்கணுமோ அதை தங்கி இல்லாம மாத்தி செயல்பட ஆரம்பிக்கிறாங்க. சரிங்களா? இப்படி வச்ச எப்ப இந்த வீடியோ கொஞ்சம் போட்டு காட்டிருப்பாங்க உங்களுக்கு. மானிய கோரிக்கை இப்போது நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்க முன்பாக அமைச்சர்கள் பதில் சொல்லிதான் அதை கேட்க முடியும். அமைச்சர்கள் பதில் சொல்வதற்கு முன்பு அறிவிப்பை படித்துவிட்டு அமைச்சர்கள் சொன்னால் பேசினால் சரியாக இருக்கும். முதல்ல அமைச்சர் உறுப்பினர்கள் பேசுவதற்கு முன்பாக அறிவிப்பை சொல்லிவிட்டார்கள். ஆனால் அறிவிப்பை பற்றி தான் மேலும் கீழும் வருமே தவிர சபை பேச்சு சரியா இருக்காது. எனவே அமைச்சர் பதிலுரைக்கு முன்பு அறிவிப்பை படித்துவிட்டு பதில் சொல்லலாம். அதுதான் சரியா. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அமளி வந்து எழும்புது. அமளி எழும்பின உடனே பார்த்தீங்கன்னா ராஜ்மோகன் என்ன சொல்றாரு, இல்ல நீங்களே பேசி சொல்லுங்க. இவரே என்ன சொல்றாரு, இவரே பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிற ஏன்சி கேள்வி கேட்ட உடனே நீ எப்படி பேசலாம், இது மாண்பே சரியில்லைன்னு சொல்லிட்டு அங்க கேட்ட உடனே இவரு என்ன பண்ற, ராஜ்மோகனே இந்த மாதிரி வந்து அவங்களே பேச விட்டுருங்கன்னு சொல்லிட்டு உட்காந்துடுறாப்புல. சரி, இப்படி இது முடிஞ்சிச்சா? அதுக்கப்புறம் பாருங்க, இங்க மானிய கோரிக்கைன்னு ஒண்ணு இன்னைக்கு நடக்குங்க. சரிங்களா? மானிய கோரிக்கை நடக்கும். அந்த மானிய கோரிக்கை நடக்கிறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா எதிர்கட்சியினர் என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா ஒரு 2 கேள்விகள் எழுப்புவாங்க. அதுக்கு பதிலுரை பார்த்தீங்கன்னா சம்பந்தப்பட்ட அமைச்சர் சொல்லுவாங்க. அமைச்சர் சொன்னதுக்கு அப்புறம் தான் என்ன மானிய கோரிக்கை அறிவிப்பாங்க. சரிங்களா? இதுதான் நடைமுறை. இப்படிதான் மானிய கோரிக்கை நடக்கணும். அப்பதான் வந்து முழுமையா புரியும். சரி, அந்த போன ஆட்சியில எப்படி இருந்துச்சு, இந்த ஆட்சிக்கு என்ன பண்ண போறாங்கன்றது பதில் சொல்லணும். அதுக்கப்புறம் தான் அறிவிப்பு வரணும். இப்படி சொன்னாதான் ஒரு ஃப்ளோல என்ன பண்ணணும் பார்த்தா மக்களுக்கு போய் சேரும். கரெக்டா? சோ இப்படிதான் போனோம். ஆனா வந்து எங்க என்ன பார்த்தீங்கன்னா முதலியே எப்படி மானிய கோரி அறிவிப்புகள் வந்து அறிவிச்சிறாரு. யாரு? நம்மளுடைய வன்னியரசு, அது சமூக நீதித்துறை அமைச்சர் இருக்காரு பாத்தீங்களா, அவர் அறிவிச்சிறாரு. அறிவிச்ச உடனே பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிகள் கேள்வி கேட்கறாங்க. ஏங்க என்னங்க இது ஃபர்ஸ்ட் இப்படிதான் நடக்கும், இது மாத்தி நடக்குதுங்க, தலைக்கீழ காலையில இருந்தே சம்பந்தம் இல்லாம மாத்தி நடக்குது, என்னங்க அநியாயமா இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டு தங்கம் தென்னரசு வந்து ஒரு பதில் சொல்றாப்புல. அது என்ன பதில்னா, என்னங்க அது படம் போறதுக்கு முன்னாடியே கிளைமேக்ஸை போட்டுடுறீங்க, அப்புறம் எப்படிங்க வந்து புரியும் அப்படின்னு சொல்லிட்டு யாரு கேட்கறா, தங்கம் தென்னரசு கேட்கறாப்புல. உடனே சபாநாயகர் என்ன பண்றாரு, டக்குன்னு ஒரு பதில் சொல்றாரு. இது என்ன பதில் பாத்தீங்கன்னா, இந்த மாதிரிங்க ஏங்க தொடக்கத்துலேருந்து படத்தை நாங்கள் போட்டு காமிச்சோன்னா கிளைமேக்ஸ் யாரும் பார்க்காம போயிட்டா என்னங்க பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யார் கேட்குறா, சபாநாயகர் கேட்டாப்புல. உடனே உதயநிதி ஸ்டாலின் எந்திரிச்சு என்ன சொல்றாரு பாரு, சூப்பரா சொன்னாரு. அதாவது ஒரு படம் வந்துச்சுன்னா அந்த படம் ஸ்டார்டிங்ல இருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் பார்க்கணும், அதுதான் கரெக்ட். ஆனா சபாநாயகர் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து கிளைமேக்ஸை முன்னாடியே காமிச்சிடலாம், இல்லைன்னா மக்கள் ஏஞ்சி போயிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவர் சொல்றதை பார்த்தா தொடக்கத்துல இருந்து படம் நல்லாவே இல்லை, இந்த படம் ஓடாதுன்னு சொல்லிட்டு அவர் சொல்ல வராரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழுப்பினார் பாருங்க. அங்க அரங்கத்துல இருந்து சிரிச்சிட்டாங்க. படம் நல்லா இருந்தா மக்கள் உண்மையா இருந்து தியேட்டர்ல கிளைமேக்ஸ் வரைக்கும் பார்ப்பாங்க. நீங்க சொல்றதை பார்த்தா இந்த படம் எப்படியும் ஓடாது, இந்த படம் நல்லா இருக்காது, அதனால முதல்ல கிளைமேக்ஸ் போட்டுருவோம் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி கலகலமா போயிடுச்சு. உடனே வந்து தங்கம் தென்னரசு ஏஞ்சி வந்து படுத்துக்கணும் படுத்துக்கலாங்க, அதான் கரெக்டா எது பண்ணுமோ அதான் கரெக்டா பண்ணணும். நானும் கேட்கறேன், ஏங்க என்னங்க அது, இவ சாப்பிட்டுக்குனே போலாம், போயிட்டுன்னு சாப்பிடலாம், கரெக்டா முடியும் தானே, அதையும் பண்ண மாட்டாங்க, கரெக்டா இல்லையா? இதான உண்மை. உடனே யாரு எந்திரிச்சு, யாருன்னா நம்ம வன்னியரசு சமூக நலத்துறை அமைச்சர், அதாவது டிவிக்கே கூட பயங்கர முட்டு கொடுக்குறாப்புல ஆளு. இப்ப என்ன இவ்வளவு பெரிய அது மாற்றம்னா இவரு தான் மிகப்பெரிய மாற்றம் வந்திருக்கு வன்னியரசு கிட்ட இருந்து. அவர் வந்து ஏன் சொல்றாரு, ஏங்க நீங்க என்னங்க நீங்க மாற்றத்தை விரும்ப மாட்டீங்க, ஆட்சி மாற்றத்தை விரும்ப மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாருங்க. ஒரு சபை நாகரிகம் எது இப்படி வரணும் அப்படிதான் வரணும்னு சொல்றாங்க. இதுக்கேஞ்சி ஒரு முட்டு, ஏங்க ஒரு மாற்றத்தையும் வந்து விரும்ப மாட்டீங்க, அது ஆட்சி மாற்றத்தையும் விரும்ப மாட்டீங்க, என்னங்க அது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெத்தா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்றா போலியா. ஆனா பாக்குற ஜனங்க என்னத்துல பேசுவாங்க, என்ன இந்த அளவுக்கு கேவலமாயிட்ட, உன்னை எப்படி நினைச்சோம் அப்படின்னு தான் நினைப்பாங்க.
இது அவருக்கு புரியாம என்ன பேசணும்னு சொல்லிட்டு சத்தியமா எனக்கு புரியல. இப்படி இருக்கச்ச உடனே ஆதவ அர்ஜுனாக்கு கோவம் வந்து, இங்க கேளுங்க, ஆதவ அர்ஜுனா கேளு வந்து, நீங்க வந்து எல்லாம் பண்ணிட்டீங்க, தலித்துக்கு பண்ணிட்டீங்க, தலித்துக்கு நீங்க என்ன பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. இந்த கேள்விக்கெல்லாம் எந்திரிச்சு யாரு, நம்மளுடைய எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பதில் சொன்னார் பாருங்க. 1000 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல தொல்குடி திட்டம், அம்பேத்கர் அயலக உயர்கல்வி திட்டத்தின் மூலம் 36 லட்சம் ரூபாய் வரைக்கும் நிதியுதவி, மகளிரை நில உரிமையாளர் ஆக்கிட நன்னிலம் திட்டம், சைதாப்பேட்டையில 46 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல MC ராஜா மாணவர் விடுதி, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் ஆணையம், இப்படி பல்வேறு திட்டங்களை சொல்லிக் கொண்டே போகலாம். இதை பாத்தீங்களா? இதுக்கே அங்க ஆஃப், டோட்டல் ஆஃப். அதுக்கப்புறம் KN நேரு ஏஞ்சி வந்து தெளிவுபடுத்துறாரு, இந்த மாதிரிங்க சம்பந்தமே இல்லாம பேசும்போது அங்க இருக்கிற என்ன பண்றான், கை தட்டுறான். உடனே ஒரு ஆள் டென்ஷன் ஆயிட்டு, என்ன கையெல்லாம் தட்டுறீங்க, நான் கை தட்டுமா, நாங்களும் கை தட்டுவோம், என்ன சட்டசபை, என்ன சபை இது ஏன் தேவையில்லாம போகுதுன்னா அங்கேயும் சம்பந்தமே இல்லைங்க. சும்மா அதாவது என்னன்னா, இப்போ என்னன்னா எந்திரிச்சு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை பண்ணணும், ஏதாச்சும் ஒன்று பிரச்சனை பண்ணணும். அது பார்த்தீங்கன்னா கலைஞர் வந்து எதுக்கு பேர் போனவர் பார்த்தீங்கன்னா, அதாவது கலைஞரை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கும் வந்து பிற்படுத்தப்பட்ட சமுதாயம், இந்த 2 பேருக்கு நல்லது மட்டும் தான் உனக்கு பண்ண தெரியும், அவங்கள பத்தி மட்டும் தான் நீங்க பேசுறீங்கன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வந்து எதிர்வினையாக நிறைய பேர் பேசினாங்க கலைஞர் எதிர்த்து. ஏன்னா கலைஞர்னால என்னென்ன கொண்டு வந்திருக்காரு, அது பார்த்தீங்கன்னா பிற்படுத்தருக்கும் பார்த்தீங்கன்னா மிகவும் பிற்படுத்தப்பட்டவர், அப்புறம் தாழ்த்தப்பட்டவருக்கு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய திட்டங்கள் கொண்டு வந்தாரு. ஸோ அதை வச்சு மட்டும் தான் கலைஞரை புகழ்ந்து பேசுவாங்க. ஆனா என்ன பண்றாங்க, ஒரு பிளான் என்ன பார்த்தீங்கன்னா, ஆதவ அர்ஜுனாக்கு திமுக கொண்டு வந்த சாதனைகள், மிகப்பெரிய சாதனைகளை சொல்லப்படுத பார்த்தீங்கன்னா அனைவரும் அர்ச்சகரான திட்டத்தையும் இந்த தலித் மக்களுக்கும் செய்த திட்டங்களையும் வந்து மக்கள் மனசுல அழிச்சு அது தவறான கொண்டு போறதுதான். அந்த பிளான்ட்டை வச்சு என்ன பண்றாரு, வேணும்னே சண்டை போடும் வகையில பார்த்தோம்னா கலவரம் பண்றாரு, கலவரத்தை தூண்டுறாப்புல, சண்டை வலிக்கிறாப்புல. கலைஞர் என்ன பண்றாரு, திமுக என்ன பண்ணுச்சு, இப்போ எல்லாரும் என்ன சொல்லுவீங்க, ஏம்பா திமுக வந்தாலே இந்த தலித் மக்களுக்கு தான் என்ன பண்றாரு, அப்புறம் பிற்படுத்தப்பட்ட மக்கள் தான் பண்றாரு, இதுதானே கேள்வி. இதனெல்லாம் சொல்லுவாங்க. அதை அழிக்கணும், அதை உடைக்கணும், அதை மக்கள் மறைக்கணுன்றதுக்காக இந்த ஆதவ அர்ஜுனான்றவர் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, திமுகவை அதை இந்த பேரை மறக்கணும் மக்கள், திமுக ஒண்ணுமே செய்யல அப்படின்ற ஒரு விஷயத்த பதிவு பண்றாப்புல, போய் பேசுறாரு. இதான் உண்மை. அதனால்தான் அங்க பார்த்தீங்கன்னா கடும் அமளிகள், கடும் பிரச்சனைகள் ஏற்படுதுங்க. யாராச்சும் பொதுமக்களாக நீங்க உங்ககிட்ட கேட்கிறேன், திமுக தலித் மக்களுக்கு ஒண்ணுமே பண்ணலையா? ஒரே கேள்வி, ஒண்ணுமே பண்ணலையா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க மனசை சொல்லி பண்ணுங்க பார்க்கலாம். ஏங்க உலக வரலாற்று சாதனைங்க, உலக வரலாறு சார். நீங்க அந்த காலத்துல பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், பத்திரிகையாளர்லாம் என்ன போடுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, முதல்வர் அம்மா, அதை பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் அம்மான்னு போடுவாங்க. ஆனா இங்க என்ன போடணும்னு பாத்தீங்கன்னா, கலைஞரை பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அப்படின்னு சொல்லிட்டு பேரை சொல்லி போடுவாங்க. இதுதான் நடக்கும். அப்போ என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அந்த சமூகம் அவங்க பெரிய சமூகம், அதனால வந்து பேரை போடக்கூடாது, அதனால வந்து இந்த மாதிரி வந்து இவர் பேரெல்லாம் சொல்லலாம், கருணாநிதினு சொல்லலாம்னு சொல்லிட்டு கருணாநிதின்ற பேரை சொல்லுவாங்க. இதுதான் உண்மை. அப்போ அந்த வழிகளையும் தாண்டி அவரு பார்த்தா பிற்படுத்த சமூகத்துல வந்தவர் தான். அந்த வழிகளையும் தாண்டி ஒரு விஷயத்த ஒண்ணு பண்ணாருங்க. எல்லாரும் பாத்தீங்கன்னா கும்பிடுறோம் சாமின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு எல்லாரும் படத்தெல்லாம் கூட பார்த்துருப்பீங்க சீன்லாம். அது பார்த்தீங்கன்னா இந்த துண்டை பத்தி இடுப்புல கட்டிக்கினே கும்பிடுறோம் சாமின்வாங்க. அந்த கும்புற சாமின்னு சொல்றவன அந்த துண்டை எடுத்து தோல்ல போட வச்சு நிமிர்ந்து நிக்க வச்சவர் யாரு நினைச்சிருக்கீங்க? கலைஞருங்க. இதெல்லாம் இவங்களுக்கு தெரியாதா? சோ இந்த மாதிரி சாதனைகளை அழிக்கணும், ஒழிக்கணும்ன்றதுக்காக என்ன பண்றாரு, இந்த ஆதவ அர்ஜுனான்ற ஒருத்தர் வந்து என்ன பண்றாரு, விஷத்தன்மையை கக்கி மக்கள் மனதுல திமுக வந்து எதுவுமே பண்ணல, திமுக கெட்ட பேர் உருவாக்கணும்ன்ற ஒரே காரணத்தால இந்த அமைச்சர் வந்து திரும்ப பேசி சண்டை போட்டுக்கிறாரு. சண்டை போட்டது உண்மை. இது டென்ஷன் ஆயிட்டு தாங்க முடியாம பிரேமலதாக்கா ஏன்ச்சு என்ன சொல்லிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க, ஒரே பஞ்சு. ஏங்க இது வந்து சட்டமன்றமா இல்ல சண்டை மன்றமா? இவரு பேசினாலே பிரச்சனை வருதுங்க, அவர் முதல்ல பேச வேணாம்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஒரே படா போட்டாங்க. வெறும் இது சண்டை மன்றம் கிடையாது. அதனால அவர் பேசாத வரைக்கும் அமைதியா போகுதுங்க. ஒன்ஸ் அவர் ஆரம்பிச்சாலே பேசியது போதுமா, தயவு செஞ்சு நீங்க அனுமதி தராதீங்க. பாத்தீங்களா எவ்வளவு நாள் தான் பொறுமையா இருக்குது. அதாவது இவங்களை என்ன பிளான்னா, நான் மீண்டும் சொல்றேன், திமுக மேல எப்படியாச்சும் குறை சொல்லி லைவ்ல போயிட்டு இருக்குல்ல, இப்போ திமுகவை தவறா சித்தரிக்கணும்,
தவறா சித்தரிக்கணும். அதுக்காக தான் இவங்க பண்ற பிளான்லாம் இந்த மாதிரி இருக்குன்றத 100க்கு 100 உண்மை. நீங்க வந்து இப்போ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்களே பாருங்க, இவங்க என்ன பேசுறாங்க, இவங்க ஆப்போசிட்ல என்ன பேசுறாங்கன்றத உங்களுக்கே புரியும். சண்டை வலிக்கும் நோக்கோடு தான் தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க. அதாவது எந்த துறை பேசினாலும் சரி, எது பத்தி கேட்டாலும் சரி, ஆதவ அர்ஜுனா, ராஜ்மோகன் இல்ல சிடிஆர் நிர்மல்குமார், இதுதான் நடக்கும். இது நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு ஒரு மானிய கோரிக்கைங்க, அதாவது பாத்தீங்கன்னா 5 மானிய கோரிக்கைகள் வைக்கிறாங்க. அது 5 துறையோட மானிய கோரிக்கைகள் வைக்கிறாங்க. அப்போ அந்த துறை அமைச்சர் வரணும்னாலும் அங்க செயலாளர்கள் வரணுமா வேணாமா? இதான மாண்பு, வரணுமா வேணாமா? சரியா? இதை வந்து உதயநிதி ஸ்டாலின் கேட்கிறாரு. ஏங்க, ஒரு துறைனா அந்த துறையோட செயலாளர் வரணுங்க, வந்ததாங்க வந்து நோட் பண்ண முடியும், எல்லாம் நோட்ஸ் எடுக்க முடியும். நாங்க சொல்றதை கேட்டு உடனே பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேள்வி எழுப்ப, இதான் வரணும், இதான் மாண்புன்னு சொல்றாங்க. உடனே சபாநாயகர் ஏன்ச்சு என்ன பண்றாரு, இல்ல இந்த கரு சம்பவத்தப்போ வந்து எதிர்கட்சிகள்லாம் பேச விடாம எப்படி வந்து முதலமைச்சர் ஏன்ச்சு பேசுவாருன்னு சொல்லிட்டு கேட்டாப்புல. அதாவது இவர் என்ன சொல்றாரு, ஏங்க கரு சம்பவம்ன்றது வேறங்க, அப்போ முதலமைச்சர் இருந்தார் பேசினாரு, இங்க முதலமைச்சர் இருந்தா பேசிருக்கலாம், ஆனா இங்க முதலமைச்சரும் இல்ல, அங்க செயலாளரும் கிடையாது, அங்க யாருமே இல்ல. அதே போல பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் அமைச்சருடைய செயலாளரும் இங்க கிடையாது. சோ வந்து அவங்க வந்து கண்டிப்பா வந்து உள்ள உட்காரணும்னு சொன்னதுக்கு உடனே ஆதவர்தன் ஏன்ச்சு என்ன சொல்றாப்புலன்னா, இது வந்து லைவ்ல போயிட்டு இருக்கு, அதனால பாத்தீங்கன்னா வார் ரூம்ல வந்து நாங்க அவங்களெல்லாம் மொத்தமா வந்து உட்கார வச்சிருக்கோம், அவங்களும் வந்து அங்கிருந்தே பார்த்து கேட்டுப்பாங்க. இது சட்டசபையா என்னது? ஒரு துறைனா அந்த துறையோட செயலாளர் இருக்கணும். அப்பதான் வந்து எதிர்கட்சிகள் எதனா கேள்வி எழுப்புனா, எதனா பண்ண சொல்லி சொன்னா அதை நோட் பண்ணிக்கின்னு இது சரியாகும் சரியாகாதுன்னு சொல்லிட்டு அங்கேயே கேள்வி கேட்டு முடிச்சிருவாங்க. ஆனா இவரு என்ன சொல்றாரு, அங்க போய் நோட்ஸ் எடுத்துப்பாங்களாம், அதுக்கு இன்னொரு நாள் வந்து ரிப்ளை கொடுப்பாங்களாம். இது என்னன்னு ஒன்றும் புரியலையே. இது சொல்றல, சட்டசபை வந்து தலைக்கீழ் நடந்துக்குதுங்க, தலைக்கீழ் நடந்துட்டு இருக்கு. பொய் பேசலாங்க, ஆனா பொருத்தமா பேசணும், பொருத்துற மாதிரி பேசணும். வாயை திறந்தாலே பொய். அடங்க, அதாவது என்ன சொன்னா, ஒரு 100 வார்த்தை பேசினாலும் அதுல வந்து அட்லீஸ்ட் ஒரு 5 வார்த்தை பொய் பேசலாம், தப்பு இல்லை. ஆனா இதுல 95 வார்த்தையும் பொய்யா பேசினா எப்படி? நான் இப்ப யாரை பத்தி சொல்றேன்னு தெரிஞ்சுட்டு இருக்கோம். யார் தெரியுமா? நம்மளுடைய அமைச்சர் கீர்த்தனா. அதாவது கீர்த்தனான்றவங்க ஐயோ எப்படிதான் வந்து எப்படி அமைச்சர் ஆக்கினாங்கன்னு சொல்லிட்டு சத்தியமா எனக்கு தெரியலங்க, உண்மையா தெரியல. அதாவது ஒரு விஷயத்த ஒண்ணு பதிவு பண்ணிருப்பாங்க, அதை நீங்க பாருங்களேன். புதிய, ஏன்னா இது வந்து முன்னாடியே வந்து பண்ணியிருக்காங்க. சின்ன பிள்ளைன்ற மதுரை மாவட்டத்தில் ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க வந்து ஓரிங் ஹைட்ரோக்ளாலிக் சிஸ்டத்தை வந்து ஆயில் லீக்காம இருக்கிறதுக்கு அந்த ஒரு இதை வந்து எம்எஸ்எம்இல இருக்கிற ஒரு எஸ்எஸ்ஜி மதுரையில் இருக்கிற ஒரு பெண்மணி வந்து அதை வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போவே வந்து வாஜ்பாய் அவர்கள் அவங்க வீட்டில் போய் அவங்களுடைய காலில் வந்து கும்பிட்டு இருந்தாங்க. பாத்தீங்களா இவங்க என்ன சொல்லிக்கிறாங்க, அதாவது மதுரை சார்ந்த சின்ன பிள்ளை என்பவங்க பாத்தீங்கன்னா வந்து ஹைட்ராலிக் சிஸ்டத்துல ஆயில் கசியாம இருக்க ஓரிங் என்ற ஒரு இதை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாஜ்பாய் வந்து இது என்ன பண்றாங்க, விருது கொடுத்துட்டு அவர் வீட்டுக்கே வந்து அந்த அம்மா காலில் விழுந்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அபாண்டமான ஒரு பொய் பேசலாம். தூக்கமும் வராதாமா உங்களுக்கு? அதாவது சின்ன பிள்ளை என்றவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, நுண்கடன் திட்டத்தின் மூலியமாக பார்த்தீங்கன்னா மகளிருடைய உயர்வுக்காக, அவங்களுடைய வாழ்வாதாரம் உயர்வுக்காக என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, சுய உதவிக்குழு ஆரம்பிச்சு பல நல்ல திட்டங்கள் கொண்டு வந்து அவங்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்தினாங்க. அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா 2001 ஸ்ரீ சக்தி விருது வந்து எப்போ அன்னைக்கு வந்து கொடுக்கப்பட்டுச்சு. 2001 அந்த அம்மாவுக்கு கொடுத்தாங்க. ஆனா இவங்க என்ன சொன்னாங்க, வீட்டிலே வந்து காலில் வந்தாங்க. இந்த ஓரிங்க கண்டுபிடிச்சது யார் தெரியுமா? அமெரிக்காவை சார்ந்த நைல்ஸ் கிறிஸ்டின். எப்ப அந்த போட்டோ போடுப்பா, இவரு தான் வந்து என்ன பண்ணாரு, அந்த ஓரிங்ன்றது கண்டுபிடிச்சாரு. எதுக்காக இந்த பொய்? ஏன் இந்த பொய் பேசி என்ன ஆக போகுது? ஒண்ணுமே எனக்கு புரியலங்க. அது பொய் பேசலாம், ஒரு தூக்கம் வராது. பொய் பேசலாம் வந்து தூக்க முடியாத போலது, வியாதி போலது. பாவம், அவங்களுக்கு என்ன பண்றது, நம்ம என்ன சொல்றது, எல்லாம் பார்த்துதான் வர வழி கிடையாது.